Total 567,07380. On male 277,38925. Pen 289,60838. Then Moonram Palinam 7617. இன்னிலிருந்து நம்ம கண்டினியூஸ் அப்டேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ஒரு வேண்டிக்கோள், நம்ம இந்த வாக்காளர் பட்டியல் சாஃப்ட் காப்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவோம். உங்கள் பேர் எல்லாம் போய் செக் பண்ணிடுங்க. இப்போ கூட நீங்கள் ஃபார்ம் 6 கொடுத்துடலாம். இப்போ கூட நீங்கள் ஏதோ சேஞ்சஸ் வேணும்னா அப்ளை பண்ணிடலாம். அதே போல் அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் கூட எலிஜிபிள். எந்த வாக்காளருக்கு இந்த அவங்க பேர் இல்லை, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஃபஸ்ட் அப்பீல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு உண்டு. செகண்ட் அப்பீல் நீங்கள் சிஇஓக்கு கூட எழுதலாம். Should I ask for any questions or should I just go? அதே ஃபார்ம் 6 பிஎல்ஓஸ்க்கு கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆன்லைன் கூட பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 70. Ma'am, under mapping issues, 13 lakhs notices have been given. How many have come brought back to the electoral roll? I think barring 2000 odd எல்லாமே வந்திருக்காங்க. Except 2000, all 13 lakhs. All are there. I mean, in West Bengal, logical discrepancies issue was raised. In Tamil Nadu, how many of the voters were categorized under logical discrepancies? And how many of them have been brought back? தமிழ்நாட்டில் மொத்தமாக நமக்கு 1.58 crore இருந்தாங்க வித் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ். ஆனால் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 11 டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துடலாம். மேக்ஸிமம் எல்லாத்துடைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு சேர்த்துருக்கோம். Of the 1.58 crore, how many of them have been enrolled back into the all? Most of them have been enrolled back, yeah. ஹையஸ்ட் பார்க்கணும்னா நம்ம செங்கல்பேட் மாவட்டத்தில் ஷோலிங்கநல்லூர் இப்போ கூட அதுதான் ஹையஸ்ட். மொத்தமாக 5,36,991. 991. அதில் ஆண்கள் 2,62,621 and பெண்கள் 2,74,254. மூன்றாம் பாலினர் 16. லோயஸ்ட் சென்னையில் சட்டமன்ற தொகுதி 18 ஹார்பர் 1,16,896 மொத்தமாக எண்ணிக்கை. அதில் ஆண்கள் 58,221, பெண்கள் 58,620 and third gender 55. Lowest is Chennai Harbour, yeah. Total 1,16,896. Male 58,221, females 58,620, third gender 55. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. 75,032. During the SIR process, how many 18 plus voters have been included? During the SIR process, how many have been included? 18 plus. Totally நமக்கு during claims and objections period லே நமக்கு about 7.40 lakhs draft roll இருந்து claims and objections period ல about 7.40 lakhs inclusion 18 to 19 voters.
Yeah. இந்த டிசம்பர் 19th வெளியிடப்பட்ட அந்த லிஸ்ட் அடிப்படையில் 66 lakhs வந்து அன்ஐடென்டிஃபைடு ஓட்டர்ஸ் சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அவங்களோட அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு 66 lakhs. இப்போ ஃபைனல் ஓட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 27 lakhs வந்து ஃபார்ம் 6ல வந்து உள்ள அவங்களே திருப்பி புதுசாக அப்ளை பண்ணியிருந்தாங்களா இல்லை புது ஓட்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க? ரெண்டு சேர்த்து இருக்கு, ரெண்டுமே சேர்த்து இருக்கு. மேம் இப்போ சென்னையில் சொல்லும்போது அவர் மாவட்ட தேர்தல் அதிகாரி சொல்லும்போது இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடறதுக்கு அப்புறமும் டெலிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெலிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி என்ன டெலிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு? ஓட்டர்ஸோட டெலிஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கும். பெயர் சேர்க்கையும் இருக்கும், டெலிஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அது கண்டினியூஸ் அப்டேஷன் இஸ் ஆன்கோயிங். ஆன்லைன் ஃபார்ம் 6 எந்த ஃபார்ம் ஆன்லைன் அப்ளை பண்ணிடலாம். அதை ஃபீல்டு என்கொயரி பண்ணி செக் பண்ணிட்டு தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இது வரைக்கும் வரல, நேராக எதுவும் கம்ப்ளைண்ட் வரல. புரியல, திருப்பி சொல்றீங்களா? இல்லை, இப்போ கண்டினியூஸ் அப்டேஷன் பண்ணிடலாம். ஆரம்பிச்சது எப்போ வரைக்கும்? லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன் வரைக்கும். இந்த ஸ்டாண்டுக்கு அப்புறம் வெளியிட்ட அப்புறம் என்னுடைய ஓட்டர் ஐடி என்னோட பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நார்மல் மக்கள் வந்து வெப்சைட் போய் பார்க்கணுமா இல்லை எப்படி போய் பார்க்கலாம்? அது ஒரு குழப்பமாவே இருக்கு மக்களுக்கு. இல்லை நீங்க நம்பர் மாதிரி ஏதாவது வாட்ஸ்அப் மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்களா? இல்லை, நம்ம பேர் அது இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, நீங்கள் இது காமன் நம்பர்ஸ், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கூட கூப்பிடலாம். எல்லா அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் டிஇஓஸ் அவங்க வெளியிட்டு சொல்லிட்டுருக்கோம் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். ப்ளஸ் நம்ம வெப்சைட்டில் இருக்குது, அதில் போய் பார்க்கலாம். வெளியே இல்லை, நம்ம வெளியே மாநிலிருந்து வர்றாங்கன்னா அவங்க ஃபார்ம் 8ல வந்துடலாம். அதில் நம்ம நம்பர்ஸ் இது வரைக்கும் 3351. அது ஆன்லைன் ஓட்டிங் இல்லை இப்போதைக்கு இல்லை. போலிங் ஸ்டேஷன் போய் தான் ஓட் பண்ணணும். தலைமை தேர்தல் ஆணையர் நாளை வர்றாங்க, 26, 27 வராங்க. என்ன மேடம் அவங்க மீட்டிங் வித் ஆல் தி நம்ம டிஇஓஸ், கன்சர்ன்ட் எஸ்பிஸ், கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸ், ஐஜிஸ் எல்லாருடைய சேர்ந்துட்டு நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க, 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாருடைய ஒரு ஃபர்ஸ்ட் டே அந்த மீட்டிங் நடக்கும். ரெண்டாவது அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கூட மீட் பண்ணுவாங்க. After the publication of draft roll, how many voters have entered into the rolls by submitting Form 6? After that, How many voters have been enrolled into the rolls under by submitting Form number 6? That's the final roll. After the draft roll. After the draft roll, I will get back to you with the figures. Any data on how many of those voted in Bihar election or submitted Bihar SIR as document of the numbers that you received? We do not have exact data on this. Or if any other SIR submitted from any other state, any of those documents that are also there from the numbers that you were able to gather so far? No, we do not have any of those numbers per se, but the earlier SIR documents are eligible to be included as a document. So the numbers may be very high too for the earlier ones. But as of now for Form 8, we have only received from outside the state 3,400 and we have disposed 3,351. So I think that gives a reply to your question. Yeah.
கடைசி ஆரம்பிச்சிச்சு. இப்போதைக்கு நம்ம 15 டேஸ்க்குள்ளே கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.